இதோ தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தால் மன்னர் கிருஷ்ணதேவராயரின் மனம் மாறிய நாள் பற்றிய அற்புதக் கதை. விஜயநகரம் முழுவதும் பண்டிகையின் நிறம். மன்னரின் பிறந்தநாள் வந்ததால் தெருக்களில் தோரணங்கள், வீடுகளில் அலங்காரம், எங்கும் மகிழ்ச்சி. மக்கள் தங்கள் சொந்த பிறந்தநாளைப் போலவே கொண்டாடினர். அன்று இரவு ஆடலும் பாடலும், வான வேடிக்கைகளும், வெளிநாட்டு விருந்தினர்களுக்கான சிறப்பு விருந்தும் அரண்மனையில் பிரம்மாண்டமாக நடந்தது. அடுத்த நாள் அரச சபையில் மன்னருக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி தொடங்கியது. மந்திரிகள், பொதுமக்கள் அனைவரும் மரியாதையுடன் பரிசளித்தனர். அப்போது அனைவரையும் ஆச்சரியப்படுத்துமாறு ஒரு மிகப்பெரிய பொட்டலத்துடன் தெனாலிராமன் உள்ளே வந்தான். எல்லாரும் அவனை பார்த்து வியந்து நின்றனர். மன்னர் ஆவலுடன், ராமா, இந்த பொட்டலத்தை திறந்து பார்ப்போம் என்றார். தெனாலிராமன் சிரித்தபடியே பொட்டலை திறக்க ஆரம்பித்தான். ஒரு பொட்டலுக்குள் மற்றொன்று, அதற்குள் இன்னொன்று. தாழை மடல்கள் தரையில் குவிந்தன. ஆனால் பரிசு மட்டும் தெரியவில்லை. அவையினர் மூச்சை பிடித்து காத்திருந்தனர். இறுதியில் மிகச் சிறிய ஒரு பொட்டலம். அதை திறந்தான். அதற்குள் ஒரு நன்றாக பழுத்த புளியம்பழம். அவையினர் சிரிப்பில் வெளுத்தனர். மன்னர் சிரித்த பின், ராமா, இந்த சிறிய புளியம்பழத்தை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டார். தெனாலிராமன் அமைதியாக கூறினான், அரசே, மன்னர் ஒருவரின் பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த புளியம்பழம் சொல்லுகிறது. பழத்தின் சுவை போல் மன்னர் இனிமையானவராக இருக்க வேண்டும். ஆனால் ஆசை, பேராசை என்ற ஓட்டில் ஒட்டாமல் இருக்கவும் வேண்டும். உலகம் என்ற புளிய மரத்தில் பழமாக இருப்பவர் நீங்கள். உங்கள் இனிமையும் தாராளத்தும் மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும். அவையினர் கைத்தட்டி கொண்டாடினர். மன்னர் உணர்ச்சியுடன் எழுந்து, ராமா, நீ எனக்கு சரியான புத்தி புகட்டினாய். பிறந்த நாளில் இத்தனை ஆடம்பரம் தேவையில்லை. உடனே விசேடங்களை நிறுத்துங்கள். இனி என் பிறந்த நாள் கோயில்களில் மட்டும் ஆராதனை செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார். அனைவரும் தெனாலிராமனின் அறிவையும் துணிச்சலையும் பாராட்டினர். மன்னரும் வந்திருந்த விலைமதிப்புள்ள பரிசுகளை தெனாலிராமனுக்கே அளித்தார்.